நிஜமாவே நான் அதை சுசித்ராவை வரவேற்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க ஒட்டுமொத்த கூட்டமும் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் ஒரு 60% உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலோ அல்லது ஒரு பண்ணை வீடோ வச்சுக்கிட்டு குடிக்கிறாங்க. அவ்வளவையும் வீடியோவாக எடுத்து ஒரு பெண்ணின் பெயரில் அதை வெளியிடுங்க. அவங்க லைஃபே முடிஞ்சு போயிடும். ஆக்சிடென்ட் ஆகும்போது உளுந்து புரண்டு எலும்பெல்லாம் உடஞ்சி நிற்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி சூழ்நிலை சுசித்ராவுக்கு ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து திரும்ப வந்து தனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ எல்லாரையும் அவங்க சொல்றாங்க. இல்லைன்னு அடிச்சுட்டே இருப்பான். ஒரு இடத்துல கடைசியாக ஹீரோ வந்து பழி வாங்கும்போது பார்க்குறவங்கலாம் கை தட்டுவாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சுசித்ரா லைஃப்ல இருக்கு. இன்னைக்கோ செய்த தவறு இன்னைக்கு தண்டனையா உங்களுக்கு சேர்ந்துருக்கு. நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் அருவருப்பா இருந்தா கூட சரி, ஏதோ தன்னிலை மறந்து ஒரு கூட்டம் ஒரு வேலை செய்து. ஆனால் பல நல்ல பெண்கள் நிஜமாவே இந்த சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆர்வத்தோட இங்க வர்றவங்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த இண்டஸ்ட்ரி திருந்திருக்குன்னு நினைச்சோம். இதுல யாரெல்லாம் ஈடுபட்டு நம்ம காலி பண்ணாங்களோ அவங்கள பற்றிய விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கு. துபாய் தர்பார் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமா பத்தின பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளோட நினைச்சிருக்காரு பிரபல சினிமா விமர்சகர் திரு அந்தணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா? நல்லா இருக்கு. இப்போ கரண்ட் சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆர்ஜே சுசித்ரா தான். ஸோ அவங்க பேசுற நிறைய விஷயங்கள்ல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்றத தாண்டி மக்கள் மனசுல ஒரு கருத்து இருக்கு, தமிழ் சினிமாவோட மானமே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே நான் அதை சுசித்ராவை வரவேற்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சினிமாக்காரர்களை ஏதோ தேவதூதர்கள் மாதிரி இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அவர் அப்படி ஒரு வள்ளல், அவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு உண்டா, அவரை போல் ஒரு இலக்கிய மனம் படைத்தவர் உண்டா, அப்படி இப்படிலாம் பயங்கரமாக ஒரு நடிகரை பற்றி நம்ம சொன்னோம்னா அவருக்கு அடுத்த நிமிஷம் சிலை வைக்கணுங்கிற அளவுக்கு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க ஒட்டுமொத்த கூட்டமும் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த மக்கள் மத்தியில் அவங்க வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் ஒரு 60% உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நாம் இத்தனை வருடமாக ஒரு 30-35 வருடமாக அந்த திரைத்துறையில் பத்திரிகையாளராக இருக்கோம். பல பார்ட்டிகளை பற்றி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம், அங்கே நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அதெல்லாம் எழுத முடியாது, ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல். இன்னைக்கு குடிக்காத நபர்கள் யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு குடிக்காரர்களுடைய எண்ணிக்கை பெருகிருச்சு. அவன் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி குடிக்கிறான். இப்போ ரொம்ப கீழ்மட்டத்தில் அன்றாட கூலி தொழிலாளியாக இருந்தான்னா அவன் ஒரு 4 பேரை கூட்டு போய் அவன் லெவலுக்கு குடிக்கிறான். அதுக்கு அடுத்த கட்டம் உள்ளவங்க அவங்க லெவலுக்கு குடிக்கிறாங்க. இப்போ நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டலோ அல்லது ஒரு பண்ணை வீடோ வச்சுக்கிட்டு குடிக்கிறாங்க. அங்கே இவர்கள் அத்துமீறி செய்கிற செயல்கள் இருக்குல்ல, அது இன்னொருவரை காயப்படுத்துது, புண்படுத்துதுங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். இப்போ நீங்கள் போகிறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, அது உங்களுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா அது அவரவர் சுதந்திரம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவ்வளவையும் வீடியோவாக எடுத்து ஒரு பெண்ணின் பெயரில் அதை வெளியிடுறீங்க. அவங்க லைஃபே முடிஞ்சு போயிடுது. அதாவது தன் வாழ்க்கையை மிக சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு பெண்மணி அதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமாக அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது உளுந்து புரண்டு எலும்பெல்லாம் உடஞ்சி நிற்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி சூழ்நிலை சுசித்ராவுக்கு ஏற்படுது. அவங்களுடைய லைஃப்பில் அதுக்கப்புறம் எந்த சாதனையுமே செய்ய முடியாத அளவுக்கு மிக சிறந்த பாடகி, மிக சிறந்த ஆர்ஜே, மிக சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் அவங்க நிம்மதியை தேடி ஓடி 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 கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து திரும்ப வந்து தனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ எல்லாரையும் அவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்க செய்கிறது எல்லாமே நமக்கு நியாயமாகப்படுது. ஏன்னா இந்த சினிமாவில் தான் பழி வாங்குறதுங்கிறது, வில்லன் அடிச்சுட்டே இருப்பான். ஒரு இடத்துல கடைசியாக ஹீரோ பழி வாங்கும்போது பார்க்குறவங்களாம் கை தட்டுவாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சுசித்ரா லைஃப்பில் இருக்குது. எல்லாருமே அவங்க மந்தைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க பாருங்கள், இவங்க தான் இப்படி தான் அப்படின்ட்டு. ஸோ இதற்கெல்லாம் நீங்கள் என்னைக்கோ செய்த தவறு இன்னைக்கு தண்டனையாக
உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இந்த பிராங்க் டேர் இது எல்லாமே ஒரு விளையாட்டா ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இதே மாதிரியான ஒரு படம் கூட வந்திருக்கு. அதுல நடிகர் விஷால் நடிச்சிருக்காரு, சமர் அப்படின்ற ஒரு படம். இதே மாதிரி நடிகர் நடிகைகள் அந்த மாதிரி பிராங்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மையமா வச்சு அந்த படமே எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கதை வந்து ரியல் லைஃப்லேயே நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? பிராங்க் பண்ணக்கூடாது நீதிமன்றமே சொல்லியிருக்குங்க. அதை தாண்டி இன்னைக்கு பல யூடியூப் சேனல்களே பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ வெளிநாடுகளில் பிராங்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே பண்ணணும்னு நினச்செல்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாதி ராத்திரியில் தனியாக நடந்துட்டு போகிற பொண்ணு முன்னாடி போய் எலும்பு கூடு மாதிரி போய் நிற்பாங்க, ஒரு பேய் மாதிரி போய் நிற்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் ஆக்குபேஷன் தான் யோசிச்சு பாருங்க. அடுத்த நிமிஷம் மயக்கம் போட்டு வந்து மண்டையை போட்டுருவாரு அவர், அப்புறம் நெஜ ஆவியாக வந்து நிற்கிற சூழ்நிலை வரும். ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் பிராங்கில் நடக்குது. இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமலே பண்ணுறாங்க. பல இடங்களில் அது ஆக்சிடென்டெல்லாம் மாறுது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிராங்க் இருக்குல்ல, இது வந்து கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருந்தால் கூட சரி, ஏதோ தன்னிலை மறந்து ஒரு கூட்டம் ஒரு வேலையை செய்து அவங்களுக்கு அது என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ரைட்டு, ஓகே. வெளியில் தெரியல, ஏன்னா அது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம், யாரும் வற்புறுத்தலை, அவங்களா விரும்பி செய்கிற ஒரு விஷயம். அதனால் அதை வந்து நம்ம அதோட விட்டுறணும். ஆனால் அவங்க எங்கே வந்து பிரச்சனைக்குரியவர்களாக மாறுறாங்கன்னா, இதை சோசியல் மீடியாவில் வேறொருத்தர் பேரில் போடுறாங்க இல்லையா? இப்போ அவங்கள டேமேஜ் பண்ணணுங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் கூட இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்லிடுறாங்க வெளியில். ஆனால் பல நல்ல பெண்கள் நிஜமாவே இந்த சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆர்வத்தோடு இங்கே வர்றவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த இண்டஸ்ட்ரி திருந்திருச்சுன்னு நினச்சோம், இன்னைக்கு சரியாயிருச்சுன்னு நினச்சோம், ஆனால் இன்னும் அப்படியே இருக்கே, நமக்கு இது வேண்டாம்னு சொல்லி திரும்பி போகிறாங்க. பல திறமைசாலிகள் இப்போ நல்ல நல்ல கண்டென்ட்டோட வர்ற பெண்கள் இருக்காங்க. ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வர்ற பெண்கள்லாம் இங்கே இருக்காங்க. வெறும் நடிகை விட்டுருங்க, ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு எடிட்டர் ஆகணும், ஒரு கேமராமேன் ஆகணும், உமன் ஆகணும்னு நினச்சி வர்ற பெண்கள் எல்லாமே இப்போ இவங்க போடுற வீடியோக்கள், இவங்க கசிய விட்டு அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்னா, வீட்டிலேயே முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க, உனக்கு எதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி அப்படிம்பாங்க. இப்போ ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய திறமைசாலியான கூட்டத்தையே நீங்கள் மடை போட்டு தருகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் பிரச்சனைகள் அதில் வர்றது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது திரும்ப அதுதான் சொல்கிறேன், தண்டனைக்குரியவர்கள் இவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ நார்மலா ஒரு மாதம் சம்பளம் 7,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு மனுஷனே மாசத்துக்கு தன்னுடைய சிகரெட்டுக்கும் தண்ணிக்கும் காசு ஒதுக்கி வைக்கிற ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க நடிகர்கள். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரியான பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சமூக கருத்தும் ஒரு பக்கம் ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அது தனிப்பட்ட சுதந்திரங்க, அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நாம் வந்து ரொம்ப கெடுபிடியான ஒரு நாட்டில் வாழுறோம், அங்கு சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சட்டத்தை அங்கே மீறுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தெருவுக்கு தெரு நம்ம வந்து மதுக்கடைகளை திறந்து வச்சுட்டோம். இதில் வந்து நீங்கள் வெளிநாட்டு மதுபானங்களை வாங்குவதற்கு தனியாக வந்து கடைகள்லாம் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அப்போ இவ்வளவு விற்கும்போது அதை எங்கே போய் வச்சு குடிப்பாங்க? இப்போ அவனுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படுது. அப்போ அவன் வந்து நண்பர்களோடு போய் குடிப்பதை தப்புன்னு இங்கே சமூகம் சொல்லலை. நீங்கள் குடிச்சிட்டு இன்னொருத்தனை நீங்கள் டச் பண்ணும்போது தான் தப்பாக மாறுது. அப்போ இதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த நீங்கள் 7,000 வச்சுருக்கிறவன் சம்பாதிக்கிறவன் அவன் ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு குடிப்பதற்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் பல கோடீஸ்வரர்களுக்கும் இருக்குது. அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுறாங்க. அதை நம்ம ஒருபோதும் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த எல்லைக்குட்பட்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சுசித்ரா அவர்கள் பேசின சில விஷயங்கள், அவங்க லீக் பண்ண சில விஷயங்கள்ல விஜய் த்ரிஷா அவங்களுடைய கான்ட்ரவர்சி ரொம்ப காலமா நீடிச்சுட்டே இருக்கு. ஸோ த்ரிஷா வந்து ஒரு டேருக்காக நடிகர் விஜய் வீட்டு வாசல்ல போய் டான்ஸ் ஆடினதா ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் நீங்க பத்திரிகை துறையில தான் இருந்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த இன்சிடென்ட் பத்தி ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியும்? இல்லை, எனக்கு அது இப்போ இவங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். பட்டு இங்கே நீண்ட காலமாக சில காதல்கள் இருக்குது, அது வந்து ட்ராவல் ஆகும், அப்புறம் நடுவில் பிரேக் ஆகும், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் இன்னொன்று நம்ம ரொம்ப தனிப்பட்ட முறையில் போய் எதுவுமே பேசுறதில்ல, அதில் நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். ஸோ அதனால் வந்து இதில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச முடியல. பட் அவங்க சொல்கிறாங்க அது நடந்திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற எல்லாமே கிட்டத்தட்ட நடந்திருக்கு. ஸோ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் அதில் கிடையாது. இப்போ ஒருத்தரை வந்து
சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை இதுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க லைஃப்பை காலி பண்ணணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியாது. ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க அவங்க. என்ன மாதிரி தானே அவனும் அவங்க நினைக்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டு நம்ம காலி பண்ணாங்களோ அவங்கள பற்றிய விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். மற்றபடி நீங்கள் அதை தாண்டி ஒன்றுமே கேட்காதீங்க, ஏன்னா ரொம்ப உள்ளே போய் நம்ம பேச முடியாது. சிறப்பு சார். ஸோ துபாய் தர்பாருக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.